ஒளி படைத்த கண்ணினாய், உறுதி கொண்ட நெஞ்சினாய், களிபடைத்த மொழியினாய், கடுமை கொண்ட தோளினாய், சிறுமை கண்டு இறங்கிட, எளிமை கண்டு இறங்கிட, ஏறு போன்று நடை போட்டு வா என்று இளைஞன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்து கொடுத்தவன் என்னுடைய பாட்டன் பாரதி. ஆம் தோழர்களே, தாமஸ் ஃப்ரீட்மன் என்கின்ற அமெரிக்க சிந்தனையாளரிடம் கேட்டார்கள், நீங்கள் இந்திய இளைஞனை பார்த்து என்ன நினைக்கிறீர்கள் என்று. அதற்கு அவர் சொன்னார், 25 ஆண்டுகளுக்கு முன்பு வரை என்னுடைய குழந்தைக்கு உணவு ஊட்டும் பொழுது, குழந்தையே சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு, ஏனென்றால் உன்னுடைய உணவை தட்டி பறிப்பதற்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்தியாவிலே பசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவாராம். அதே தாமஸ் ஃப்ரீட்மன் 25 ஆண்டுகள் கழிந்து இன்று பேட்டி கொடுக்கிறார், குழந்தையே சீக்கிரம் படி, சீக்கிரம் படி, ஏனென்றால் உன்னுடைய வேலையை தட்டி பறிப்பதற்கு லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்கள், திறமைசாலி இளைஞர்கள் இந்தியாவிலே இருக்கிறார்கள் என்று சொன்னார்களா? ஆம் தோழர்களே, ஒரு இளைஞன் நினைத்தால் இந்த உலகத்திலே மாபெரும் மாற்றத்தை நடத்தி காட்ட முடியும். எடுத்துக்காட்டை சொல்கிறேன். சிவா ஐயாத்துரை. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் யார் இந்த சிவா ஐயாத்துரை என்று? ஒரு இளைஞன் 17 வயதிலே நினைக்கிறான், இந்த தேசத்திற்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். ஆம், இவன்தான் மின்னஞ்சல் என்று சொல்லுவார்களே, இமெயில், அந்த மின்னஞ்சலை கண்டுபிடித்து அமெரிக்காவிலே 1,36,000 பேருக்கு பறிபோக இருந்த வேலை வாய்ப்பை காத்து கொடுத்தவன் நம்முடைய இந்திய நாட்டைச் சேர்ந்த, தமிழகத்தைச் சேர்ந்த, ராசபாளையத்தைச் சேர்ந்த சிவா ஐயாத்துரை என்ற இளைஞன். அந்த இளைஞன் நினைத்தான், அதை நடத்தி காட்டினான். இந்த தேசத்திற்காக தன்னை முற்றாக அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு இளைஞன் யார் என்று பார்த்தால் அவன்தான் பகத்சிங். ஆம், மரணம் அவனை நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட சொன்னான், என்னுடைய உயிர் பிரியும் தருவாயில் கூட என்னுடைய இந்திய மண்ணை பார்த்து கொண்டே என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று சொன்னானே. இந்திய தேசம் குறித்து அவனுடைய நினைத்தது எல்லாம் நடந்தது அல்லவா? ஆம் தோழர்களே, இன்றைய இளைஞனாகிய நாம் எல்லோருமே நம்முடைய மொழியை குறித்து நினைத்து பார்க்க வேண்டும். இளைஞன் நினைத்தால்தான் தமிழை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியும் என்பதை மறந்து போவாதீர்கள். ஆம், தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒன்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இயன்மை, வியன்மை என வரும் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட ஒரே மொழி என்னுடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் இளைஞன் இன்று என்ன செய்கிறான் தெரியுமா? அன்னையை மம்மி என்கிறான், அழகு குழந்தையை பேபி என்கிறான், தந்தையை டாடி என்கிறான். பெண்ணின் கூந்தலில் இருப்பதுதான் ரிப்பனா, வெள்ளைக்காரன் என்ன உங்க அப்பனா, தமிழா தமிழா நீ பேசுவதுதான் தமிழா என்று கேட்கும் இடிநிலைக்கு இன்று தமிழ் இளைஞன் தள்ளப்பட்டிருக்கிறான் என்கின்ற உண்மையையும் யாராலும் புறக்கணிக்க முடியாது. ஆகவே தமிழ் இளைஞர்களே, நாம் ஒன்றுபட்டால் மட்டும்தான் நம்முடைய தமிழ் மொழியை இந்த உலகிற்கு அதனுடைய சிறப்பை எடுத்துச் சொல்ல முடியும். இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன். கலாம் அவர்கள் மிக அழகாக சொல்லுவார், 2020க்குள் இந்தியா வல்லரசாக மாறிவிடும் என்று சொன்னார். இது வருடம் கிடையாது தோழர்களே. 20 வயது நிரம்பிய ஆணும் 20 வயது நிரம்பிய பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து நாட்டிற்காக உழைத்தால் நாடு வல்லரசாகும் என்பதுதான் கலாம் அவர்களுடைய கருத்தாக அமைந்தது. ஆகவே இளைஞர்களாகிய நாம் ஒன்றுபட்டால் நம்முடைய நாடு வல்லரசாக மாறுகிறதோ இல்லையோ, கட்டாயமாக நல்லரசாக மாறும் என்பது உறுதி என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக நல்ல கருத்துக்களை எல்லாம் சொன்னீங்க. நன்றி. இளைஞர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணுங்கிறதையும் விளக்கி சொன்னீங்க இல்லைங்களா? உங்கள் உணர்வுகள் தெரிகிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் இளைஞர்களின் ஏக்கம் என்ன? எதிர்காலத்தில் அந்த இளைஞர்கள் ஆக்கமுடையவர்களாக, ஊக்கமுடையவர்களாக இருக்க என்ன செய்யணும்? அதுதான் உங்களுடைய கேள்வி. என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்திய நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னவர் விவேகானந்தர். இன்றைய இளைஞனுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? இன்று 100 இளைஞர்கள் இல்லை, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறோம். எங்களை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு விவேகானந்தர் இல்லை என்பதுதான் எங்களுடைய ஏக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இளைஞன் ஊக்கத்தோடும் ஆக்கத்தோடும் செயல்படுகிறானா என்று பார்த்தால் கட்டாயம் செயல்படுகிறான். ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். யூனஸ் என்ற இளைஞன். யார் இந்த யூனஸ்? ஒரு இஸ்லாமிய ஒரு இளைஞன். சென்னையிலே வெள்ளம் வந்து சென்னையே வெள்ளக்காடாக மூழ்கிய பொழுது இந்த இஸ்லாமிய இளைஞன் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய வீட்டிலே உண்பதற்கு உணவையும் உடுப்பதற்கு உடையையும் எல்லோருக்கும் கொடுத்தான். அப்பொழுது சித்ரா என்ற ஒரு பிராமண பெண்மணிக்கு அவன் உணவை கொடுக்கிறான். அந்த சித்ரா பிரசவமாக இருக்கிறாள். அந்த சித்ராவிற்கு குழந்தை பிறக்கிறது. இதில் அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு பிராமண பெண் தனக்கு பிறந்த குழந்தைக்கு
யூனஸ் என்ற இஸ்லாமிய பெயரை வைத்தார். ஆம், நாம் ஊக்கத்தோடும் ஆக்கத்தோடும் செயல்பட்டால் மதத்தை மறந்து மனிதத்தை மக்களின் மனங்களிலே இளைஞர்களால் விதைக்க முடியும் என்பது உறுதி என்பது உங்களுடைய கேள்விக்கான என்னுடைய பணிவான பதில்.